அவர் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள்கிட்ட பேசியிருக்கிறார். தொண்டர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது கட்சியில உள்ளே உள்ளவர்கள், கட்சிக்கு வெளியே எல்லோருக்குமான எண்ணம் இதுதான். அவரே அடுத்து குறிப்பிட்டது போல யாரை சேர்க்கலாம், யாரை சேர்க்க வேண்டாம், எப்ப இது நெகோசியேஷன் உட்பட்டது, பேசிக்கலாம். ஆனா ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறது வேணும். குறைந்தபட்சம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? திரு டிடிவி தினகரனோடு கூட்டணி, திரு ஓபிஎஸ் உள்ளே, திரும்ப சசிகலா அவருடைய ஆசீர்வாதம். ஏன்னா அவங்க எப்படி பொலிட்டிக்கலா அவங்க போட்டியிட முடியாது, அவங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுக்கணும், அவங்க கிட்டத்தட்ட ராஜா மாதா மாதிரி அவங்க வந்து இருந்தவங்க பொசிஷன் கொடு. அப்ப இது வந்தாலே உங்களுக்கு வந்து தென் மாவட்டங்கள்ல அது வந்து பேலன்ஸ் பண்றதுக்கான வந்துடும். திரு வைத்திலிங்கம் போன்ற ஆதரவாளர்கள் மற்றவங்க யார் யார் சண்டைக்கு உள்ள இப்ப பிரச்சனை அவங்க எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராப்ளம் சால்வ். சோ திரும்ப சசிகலா அவர்கள் வெளியில இருந்து ஆதரவு, திரு ஓபிஎஸ் அவர்கள் கட்சிக்குள்ள, திரு டிடிவி கூட்டணி, ஆல் ப்ராப்ளம் சால்வ். அப்ப ஒரே ஒரு நபர் தான் உள்ள சேர்க்க வேண்டியது. திரு ஓபிஎஸ் அவர்களோ என்ன பண்ண போறீங்கன்னு பஞ்சாயத்து கூட்டுறவர்கள். அவர் வந்து அவர் நம்ம கடைசி கால வரைக்கும் நமக்கு அதிமுக கரை வேட்டியை கட்டி இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய, அந்த வேட்டியை கட்டக்கூடாதுங்கிற வரைக்கும் போய் நீதிமன்றங்கள்லாம் போச்சு. அப்ப அவருக்கு அந்த இதுதான் மனத்தாங்க இருக்கு. அப்ப அவ்வளவுதான் விரும்புறாரு. அப்ப இது வந்து திரு செங்கோட்டையன் எல்லோரும் பேசிவிட்டு தான் செய்திருக்கிறார் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை.